விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருள்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். எல்லாருமே அப்படியே வந்து ஒரு உங்களுக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல இருக்கிறார். தயவு செய்து அதை கவனமாக கேட்கும்படி, அதை கேட்டு பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சோ மாணவர்கள் எல்லாரும் ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு வரிசையை அப்படியே பின்பற்றினீங்கன்னா டிராபிக் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி. ரோட்டரி கிளப்போட ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்துல கூடியிருக்கிறது வந்து போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, அது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் வாக்கத்தான். 120 இயர்ஸாக ரோட்டரி கிளப் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களும் கொலாபரேட் பண்ணுறாங்க. குவீன் மேரிஸ் காலேஜ் ஹஸ் டேக்கன் தி லீட் டு ஆர்கனைஸ் திஸ் வாக்கத்தான். கல்லூரிகள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பொறுத்தவரை எல்லா கல்லூரிகள்லையும் ஒரு ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் குவீன் மேரிஸ் கிளப்லையும் ஒரு ஆன்டி ட்ரக் கிளப் இருக்குது. ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் பள்ளிகளிலும் ஒரு 15லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆன்டி ட்ரக் கிளப்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த காலேஜில் இருக்க ஃபேக்கல்ட்டி அதுக்கு கைடு மென்டராக இருக்காங்க. அந்தந்த காவல் நிலையங்களில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அதில் ஒரு கன்வீனர் மாதிரியும் ஒரு மென்டார் மாதிரியும் இருக்கிறாங்க. இளைய சமுதாயம் போதைப் பொருட்கள் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காக ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்தே அவங்கள போதைப் பொருட்களிலிருந்து விலக்கி வைத்து போதைப் பொருட்கள் சம்பந்தமாக யாராவது நண்பர்கள், அவங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த கல்லூரிகளிலேயோ அவங்களோட சோசியல் சர்க்கிளே இருந்தாலும் அவங்களை போதைப் பொருட்கள் வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக அந்த ஆன்டி ட்ரக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸில் தமிழ்நாடு பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு அப்படின்ற ஸ்லோகன் கொடுத்துருக்கிறாங்க. அதில் காவல்துறை முழு முயற்சி செயல்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் கண்டினியூஸாக இதற்கான நடவடிக்கைகள் நாட் ஓன்லி ஃப்ரம் த போலீஸ் யாரோட கொலாபரேட் பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும், இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், சிவில் சொசைட்டிஸ், இந்த மாதிரி அண்ட் அதர் என்ஜிஓஸ் எல்லாருக்குடைய பார்ட்னர்ஷிப் பண்ணி முழுவதுமாக தமிழ்நாடு போதைப் பொருட்கள் இல்லா சமுதாயம் அமைப்பதற்காக பண்ணுறோம். அதோட ஒரு முயற்சி, பல முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் இந்த வாக்கத்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த வாக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே தே ஹாவ் டேக்கன் த ரைட் ஸ்டெப்னு அர்த்தம். ஒரு முழு அடி, சரியான அடி எடுத்து வச்சுட்டாங்க அந்த போதைப் பொருட்களிலிருந்து விலகி. நெக்ஸ்ட் இவங்களோட பியர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் இருந்தால் அவர்களிடமிருந்து அந்த போதைப் பொருட்களிலிருந்து அவர்களை விடுவித்து நல்வழிப்படுத்துவதற்கு இவங்களும் அரசுக்கு துணையாக இருப்பார்கள். ஸோ இந்த முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. I thank the Queen Mary's Fellows also to inviting me to join. I thank office bearers of the Rotary Club for inviting me. I think now we can start the work. Thank you very much. Students, you have to
Now the flag has been off for the event to start. நீ கையெடு அவங்க போறாங்க கூட அண்ணா அண்ணா சேகர்ண்ணா முன்னாடி போயிட்டேண்ணா இவ்வளோ ஃப்ரீயா இருந்தா வரதாம்மா செய்யும் முன்னாடி இருந்து